வணக்கம். முனைவர் சண்முகவேல். இந்த பதிவு மனித நேயம் உள்ள பழைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் உள்ளவர்கள் நான் என்னவோ அந்நியன் போன்றும் நான் என்னவோ சமூக விரோத செயல் செய்கின்றவர் போல் சித்தரிக்கி வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு விடயத்தை உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒரு தாய் 4 மாதத்திற்கு முன்பு ஒருவரால் தள்ளிவிடப்பட்டார் என்று தாய் கூறியது. சரி, அவராகவே மயங்கி கீழே விழுந்தால் கூட ஒரே மனையில் தாயும் தந்தையும் இளைய மகனும் மருமகளும் இருக்கிறார்கள். நான் சென்னையில் வசிக்கிறேன். அப்படி தாய் கீழே விழுந்த தகவலை எனக்கு யார் தந்திருக்க வேண்டும்? இளைய மகன் அங்கே இருக்கின்ற பழைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் இருக்கின்ற சத்திவேல் எனக்கு தகவல் தந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் தரவில்லை. எனது தந்தை காலையில் போன் செய்து ஒரே அழுகை. அப்படி அழுகும் போது அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சையை நான் மேற்கொள்கின்றேன். இதை பின்னாடி பேசுவோம். இப்பொழுது சத்திவேலை பற்றி நாம் பேசுவோம். என்னதான் தாய் உனக்கு துரோகம் செய்தார்? அவர் கீழே விழுந்ததில் இருந்து சுயநினைவு இழக்கும் வரை அவரை நீ பார்க்காதது என்ன காரணம்? ஒரே மனையில் 10 அடிக்கு 10 அடியில் 10 அடிக்கு அண்ணாண்ட உனது வீடு, 10 அடிக்கு இன்னாண்ட தாயோட வீடு. அவர் படுக்க நிலையில் இருக்கும் போது மூத்திரம் பீயும் சகதியோடு அவர் சுவாசனை இழந்து உணவருந்துவதை நிறுத்தும் அளவுக்கு எனது தாய் என்ன துரோகம் செய்தார்? உனது மனைவி எனது பொருளை எடுத்து வரும்போது எனது தாயிடம் சண்டையிட்டு இருக்கிறார்கள், என் தந்தையிடம் சண்டையிட்டு இருக்கார். யாரை கேட்டு பொருளை எடுத்து சென்றாய் என்று நான் கேட்கிறேன். ஈனங்கெட்டவனே, மானங்கெட்டவனே, உனது மனைவிக்கு என்ன பொருள் வந்தது? நீ ஆளுகின்ற பொருள் யாருது தெரியுமா? உனது பொண்டாட்டி. இன்னும் டைவர்ஸ் ஆகல. உனது பொண்டாட்டி தனம், அவருடைய பொருளை தான் நீ ஆளுகிறாய். அந்த பொருள் ஆளுகிறது. அந்த பொண்ணுக்கு வெக்கம் இல்லை. அடுத்தவங்களுடைய சாமான சமைக்கிறமே ஆள்றமேன்னு அந்த பொண்ணுக்கு வெக்கம் இல்லை. உன் மனைவிக்கு, உன் முதல் மனைவி இன்னும் டைவர்ஸ் ஆகல, விவாகரத்து ஆகல, நீ 2வது திருமணம் செஞ்சுக்கின, ஓகே. ஆனால் உனது முதல் மனைவி நிச்சயமாக பழைய பத்திரக்கோட்டைக்கு வரும். அவர் பொருளை தான் உன் மனைவி ஆளுது. உன் மனைவி என்ன பொருள் எடுத்து வந்தது அப்படின்னு சாமிநாதனை கேளு, உயிரோட இருக்கிறார். ஏன்னா எங்க அம்மா சொன்னது, ஒரு பொருளும் எடுத்து வந்தது இல்லை, ஏது அவளுக்கு பொருள்னு. இப்ப அப்படி ஒரு தாயை ஒரு சிறு ஆதரவும் செய்யாத நீ எல்லாம் இப்பொழுது சாவுக்கு பத்திரிகை அடித்து அவர் இறப்பிலே வசூல் செய்து சாப்பிட நினைக்கிறாயே, இது நியாயமா? உண்மையானவன் நீ உரத்தவனுக்கு பிறந்திருந்தால், எனது தாயை 110 நாள் மூத்திரத்திலையும் பீயிலையும் சகதியிலும் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு இனி வாழ்வது கூடாது என்று மரணித்த என் தாயை, அந்த தாயோட சாவில் நீ கலந்திருக்க கூடாது. சாமிநாதனை கேள். அப்படி உனக்கு ஏதாவது என் தாய் சொன்ன ஆடியோ உனக்கு தேவைப்பட்டால் கேள், நான் வாட்ஸ்அப்பில் பதிவிடுகிறேன்.
எனது தாய் சொன்னது. சாமிநாதனும் இருந்தார். சக்திவேல் பாவி, சக்திவேல் மனைவி மோசமானவர். அவங்க சூனியம் குடும்பத்தக்காரி. அவங்க வீடெல்லாம் சூனியம் வைக்கிறவங்க, குடுகுடுப்புக்காரர்கள், சூனியம் செய்யக்கூடியவர்கள். அவள் என் முகத்திலே, நான் இறந்த பிறகு என் முகத்திலே வரக்கூடாது என்று சாமிநாதனிடம் சொன்னார்களா இல்லையா என்று சாமிநாதனை கேளுங்கள். இரண்டாவது, நான் இறந்த பிறகு அவள் மரக்கா சுத்தக்கூடாது சொன்னார்களா இல்லையா? சக்திவேல் என் பாடிய எனது உடலை தொடக்கூடாது என்று சாமிநாதனிடம் சாமிநாதன் மனைவி சொன்னார்களா இல்லையான்னு கேள்வி. அப்படி நான் இறப்பிலே ஒரு தாயோட கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உரிமை உள்ளதா இல்லையா? அவர்கள் செத்த பிறகு அவர் தலங்கோட்டிலே 5-6 விளக்குகள் எரிகின்றன, குத்து விளக்குகள். எத்தனை சந்தோஷம்! என் தாயோட இறப்பில உயிரோட இருக்கும்போது ஒரு விளக்கு எரியுதுன்னா ஒரு குடும்பம் அங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப 6 விளக்கு எரியுதுன்னா 6 குடும்பங்கள் உறவாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 6 குடும்பத்தை பார்த்து கேட்கிற, என் தாய் உயிரோட இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து உயிரோட பார்த்திருப்பீங்களா? என்ன நடந்ததுன்னு கேட்டிருப்பீங்களா? மனிதநேயம் என்ன? மனிதநேயம்னா என்ன? பாருங்க, இது பைபிள். இதுக்காக நான் இதை படிக்கிறேன்னா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் அல்ல. இது குரான். இதை நான் படிக்கிறேன்னா நான் இஸ்லாமியர் அல்ல. அதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்று அறிந்து கொள்வது தவறில்லை. மனுஸ்மிருதியில் கர்மா என்ற ஒரு பாகம் உள்ளது. அந்த கர்மாவினுடைய விதிகளை, எதை நீங்க விதைக்கிறாயோ அதை அறுவடை பண்ண காத்திருக்கணும். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. நீங்கள் மனுஸ்மிருதியை உங்களுக்கு தேவை என்றால் அதை படித்து பாருங்கள், கூகுளிலே இருக்கு. ஆனால் என் தாயோட இறப்பில் அத்தனை விளக்கு எரிகிறது. வேதனைப்பட்டேன், தலைகுடிந்தேன், வெக்கப்பட்டேன். என் தாய் அவ்வளவு துரோகியா? என் தாய் அவ்வளவு துரோகம் செய்திருக்கிறாரா? அவர் செத்த பிறகு நீங்க விளக்கெடுத்தாந்து ஏற்றிருக்க கூடாது. ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும் போது ஒரு ஆறுதல் வார்த்தையை நீ சொல்லி இருந்தால் தேடி இருப்பார். இந்த சக்திவேல் என்றவன் என் தாயை பார்த்து பேசியிருந்தா என் அம்மா உயிரோட இருந்திருப்பா. இந்த சக்திவேலோட பொண்டாட்டின்னு சொல்லக்கூடிய 2வது பொண்டாட்டி, இந்த சக்திவேலோடைய 2வது பொண்டாட்டி, முதல் பொண்டாட்டி சென்னையில் இருக்கு. நான் அழிச்சுக்கின்னு வரேன். சக்திவேலோட பொண்டாட்டி, முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கு, சென்னையில இருக்கு, விவாகரத்து ஆவல. நான் அழிச்சுக்கின்னு சக்திவேலு வரேன். இந்த பொண்டாட்டிக்கு, முதல் பொண்டாட்டிக்கு அந்த ஊர் சொத்துல முதல் பொண்டாட்டிக்கு பங்கு இருக்குமா, 2வதா வந்த பொண்டாட்டிக்கு பங்கு இருக்குமான்றத ஊர் மக்களிடமே விட்டு வர்றேன். சொத்துல முதல் பொண்டாட்டிக்கு உரிமையா, 2வது பொண்டாட்டிக்கு உரிமையா? இந்து சாஸ்திர பிரகாரம் முதல் மனைவிக்கா 2வது மனைவிக்கா அப்படின்றத நம்ம அதை அடுத்தது கொண்டு வந்துடும். இப்படி இருக்கும் சூழ்நிலையில நீ உப்பு போட்டு தானே சாப்பிடுற, உன் பொண்டாட்டி சோறு தானே சாப்பிடுது. 110 நாள் அடிபட்டு இருந்தவங்க பார்க்காத போது சுயநினைவு எழுந்த பிறகு அவங்களுக்கு பால் ஊத்தி அந்த சாவுல அரிசி வாங்கி சாப்பிடுறியே, வெக்கமா இல்ல? இப்ப 110 நாள் அவங்கள போய் பார்க்காம இருந்து அவங்க கர்ம காரியத்துக்கு பத்திரிகை அடிச்சு நீ வரிசை வாங்கி சாப்பிட போறியே, உன் குடும்பம் நல்லா இருக்குமா? ஆனா ஒரு வார்த்தை தாய நீ செய்யவே வேணாம். ஒரு வார்த்தை ஆறுதலா, அம்மா எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா? இப்ப என்ன பண்ணுது? ஒரு வார்த்தை கேட்டிருந்தேனா நீ பத்திரிகை அடிச்சு வருஷம் வாங்கறதுக்கு நியாயம். மரணம் சாவும் போது நீ போய் நிக்கிறியே,
நீலாம் அவங்க வயிற்றுல பிறந்தவங்களா? தாயோட பிறப்புக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தெரியுமா? ஒரு மகனை உருவாக்குவதற்கு அவர் எத்தனை லிட்டர் ரத்தத்தை, உதிரத்தை ஒரு பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிள்ளை பெற்ற பிறகு ஒரு பிள்ளை வளருவதற்கு 2 வயது வரைக்கும் அவர் ரத்தத்தை எத்தனை லிட்டர் தன் மகனுக்கு பிள்ளைகளுக்கு தருகிறார் என்று ஒரு தாய் தெரியுமா? தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையில் இருந்து வளரும் வரைக்கும் அவர் ரத்தத்தை உறிந்துகின்ற பிள்ளைகள் அவர் மனவேதனைக்குள்ளாய் இருக்கிறேன். ஊருக்காரங்களை விடு, இன்னைக்கு வருவான் நாளைக்கு போவான். இந்த ஊருக்காரன் அன்னைக்கு எவன்டா 1000 2000 கொடுத்தது? 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணன, எவன் கொடுத்தது? இந்த ஊருக்காரன் இன்னைக்கு வந்து கேட்கிறானே, இந்த ஊருக்காரன் இன்னைக்கு வந்து கேட்கிறானே. சாவுக்கு சொன்ன காவல்துறை கிட்ட சொல்றான், சாவுக்கு 3 மணிக்கு போன் பண்ண, அவர் எடுக்கல. ஏன் தாய் சாவுக்கு நான் ஏன்டா உனக்கு போனை எடுக்கணும்? ஏன் முதல்ல நீ என்னுடைய தாயோட சாவுக்கு வான்னு சொல்றது நீ தப்பு. எனக்கு தெரியும் என் தாய்க்கு நான் வந்து செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும்னு. அதுவே தவறு. நீங்க என்ன அறிவியலை கத்திருக்கிறீங்க? என்ன உளவியலா நீங்க பேசுறீங்க? என்ன ஒற்றுமையை நீங்க நிலைநாட்ட விரும்புறீங்க? 3 மணிக்கு போன் பேசுறேன், எடுக்கலதான். இந்த 3 மணிக்கு எனக்கு போன் போடுறீங்க. அன்னைக்கு 110 நாளுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறானே, அவனை போயிட்டு, டேய் நாயே, உன் அம்மா கீழே வந்துட்டா, பெரியவன் ஏதோ பணம் செலவு பண்றான், அவனால வர முடியாது, நீங்க பக்கத்துல இருக்கிற, ஒரு தண்ணியோ ஒரு சோறோ குர்றா. சொல்ல வக்கு இல்ல, நீதி இல்ல, நியாயம் இல்ல. வருத்தம் இருக்குமா இருக்காதா? இப்ப பத்திரிகை அடிச்சு வருஷம் வாங்க போறான். என் அம்மா 2 லட்சம் ரூபாய் வருஷம் செஞ்சிருக்கிறா. சாமிநாதனை கேளுங்க. என் வருஷம் அவன் காது குத்தி வருஷம் வாங்குவான். நான் வச்ச வரிசையை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும் போது என் பாழ்மணி ஆண்டவர் கோயில்ல கல்யாணத்தை வச்சு என் அம்மா வருஷம் வாங்கத்தான் இருந்தா. எங்க அப்பனை கேளுங்க வேணா. அவன் திருட, அவன் போய் சொல்லுவானா என்னன்னு தெரியாது. நெஞ்சிலே கடப்பாறையை இறக்கி இறக்கி மாற்றி சொல் என்று சொன்னால் கூட உண்மையை உரைக்கிறவன் தான் மரத்தமிழன், ஆதித்தமிழன். தமிழனுடைய வீரம், தமிழனுடைய வீரத்தை பறைசாக்குவதற்கு இனி வரலாறு படைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. வரலாறு படைத்திருக்கிறார்கள். முப்படைகளை கட்டி ஆண்டு முடித்து சில துரோகத்தால் வீழ்ந்திருக்கிறார்கள். அதற்காக புது வரலாறு படைக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. நீ மனிதநேயத்தை காக்குவதற்கு, மனிதநேயத்தை பேணி காக்குவதற்கு என்ன செய்தாய் என்று கேட்பதற்கு கூட நாதி இல்லை. அந்த மனிதன் சாமிநாதன் ஏதோ அவனுக்கு மனப்பித்து, அவனுடைய சிந்தனைகள் சிதறி அவன் இருப்பதாக நான் அறிகிறேன். இப்போ அவனுடைய இறப்பில் வரிசை வாங்கி நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் சாப்பிடுவோமெனால் இந்த என் தாயோட ஆத்மா உங்களை வீழ்த்தாம விடாது, இந்த கர்மா கடவுளும் விடாது, நிச்சயம். இரண்டாவது, இந்த மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், நானும் சிலருக்கு நரியங்குப்பம், பத்திரக்கோட்டை, சிலம்பநாதம்பேட்டை, பழைய பத்திரக்கோட்டை சிலருக்கு நான் மொய் செய்திருக்கிறேன். அந்த மொய்யை நான் சத்தியவேலிடம் செய்தேன், சாமிநாதனிடம் செய்தேன் என்று கூறக்கூடாது. உங்களுக்கு மொய் அப்படி செய்ய வேண்டும் என்றால்
எனது ஜிபே நம்பரிடம் என்னிடம் அனுப்பிவிடுங்கள். எனது ஸ்கேனரை இணைக்கிறேன், அனுப்பிவிடுங்கள். இல்லனா நான் ஜிபே நம்பரை அனுப்புறேன், நான் மொய் செய்தது, நான் சீர் செய்ததை எனக்கு அனுப்பிவிடுங்க. அங்க சாமிநாதன் கொடுத்த, சத்தியவேலு கொடுத்தெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த நான் கல்யாணத்துக்கு கூட, என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நான் மொய் வாங்கறதுக்கு கூடாதுன்னு சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுல மொய் வாங்கிக்கிட்டோம், பொண்ணு வீட்டுல மொய் வாங்க கூடாது. என் பையன் கல்யாணத்துக்கும் நான் மொய் வாங்க மாட்டேன், அந்த அவசியம் எனக்கு இல்லை. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. பழைய பத்திரக்கோட்டைகள் விருப்பம் உள்ளவர்கள், இது ஏதோ ஒரு பேசுறாரு, ஒரு புது பணக்காரரு, அப்படி இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. பழைய பத்திரக்கோட்டையில் அங்கே முதியவர்கள், பிள்ளைகள் பார்க்காம முதியவர்கள் இருந்தால் இந்த வள்ளிக்கேர் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அவர்களுக்கு மாதம் 2000 அவர்களுக்கு வங்கி கணக்காவோ இல்லை நேரடியாக யார் மூலியமாதோ மாதம் 2000 தரப்படும். முதியவர்களுக்கு பிள்ளைகள் பராமரிக்க தவறினால், பிள்ளைகள் இல்லை, அந்த முதியவர் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் இந்த வள்ளிக்கேர் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் 2000 மாதம் அவர்களுக்கு தரும். அடுத்தது, திரு சாமிநாதன் அவர்களே, உனது மனைவி சத்திவேல் எனது சாவை பார்க்க கூடாது என்று சொன்னாரா இல்லையா? திரு சாமிநாதன் அவர்களே, உனது சின்ன மருமகள் மரக்கா சுத்தக்கூடாது என்று சொன்னாரா இல்லையா? திரு சாமிநாதன் அவர்களே, சத்திவேல் மனைவியும் என் பிரேதத்தை தொடக்கூடாது என்று உனது மனைவி சொன்னாரா இல்லையா? உன் மனச்சாட்சியை தூய்மைப்படுத்தி சொன்னாரா இல்லையா? அப்பொழுது ஒரு கணவனுக்கு மனைவி ஆசைகளை நிறைவேற்றுவது ஒரு கணவனுக்கு அது பொறுப்பு இல்லையா? அந்த கணவனுக்கு நீதி இல்லையா? உன் மனச்சாட்சியை தொட்டு சொல். அடிப்பட்ட போது ₹1 இல்ல, ₹500 இல்ல, ₹100 இல்லைன்னு போன் போட்டு கதறலியே. அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சத்திவேலு பார்த்துக்குன்னு பல்லு வலிக்கு இருக்கிறான்னு சொல்லி அழுதியே. சாமிநாதா, 2வது பிள்ளைங்கள் எல்லாம் அந்த பையன், நொண்டி பையன் ஆட்டோவில் தூக்கி போட்டும் போது வேடிக்கை பார்த்து கல் நெஞ்சக்கார மாதிரி நிக்கிறான்னு சொன்னியே சாமிநாதா. எனக்கும் சத்திவேலுக்கும் என்ன பகை? அன்னைக்கு சத்திவேல் அடிபட்டு சுயநினைவு இழந்த போது, வாகனத்தில் கீழ் விழுந்து திலை தடுமாறி சுயநினைவு இழந்த போது, என் தாய் சொன்ன பிறகுதான் நான் மருத்துவம் பார்த்தேன். அந்த மருத்துவ செலவு எவ்வளவு தெரியுமா? அன்னைக்கு யாரா செலவு பார்த்தது? இந்த சத்திவேலுக்கு சாமிநாதா யார் செலவு பார்த்தது? இன்னைக்கு நான் ஆவாதம் போயிட்டேன். சத்திவேலுக்கு நான் எப்படி ஆவாதம்னா போனேன். அவன் சொல்றான் காவல்துறை கிட்ட, 6 லட்சம் ரூபாய் இவன் தரணும், இவன் என்னை ஏமாத்திட்டான்னு. யாரையாவது ஒரு ஆடிட்டரையோ ஒரு கணக்காளரையோ இட்டுன்னு வாங்க. அவன் சொல்றது 6 லட்சம். ஓகே சொல்லிட்டான். நான் 12 வருஷமா ஐடி கட்டுறேன், இன்கம் டாக்ஸ் வரி கட்டுறேன், 12 வருஷமா கட்டுறேன். நான் அவனுக்கு கொடுத்த பணம் எல்லாமே கணக்குல இருக்கு. அவனுக்கு என்ன கொடுத்திருக்கேன், நான் என்ன வாங்கியிருக்கிறேன்னு கணக்குல இருக்கு. சரி, அவன் 6 லட்சம் ரூபாய் கொடுத்தது உண்மை. ஆனா யாரையாவது ஒரு ஆடிட்டரையோ ஒரு கணக்காளரையோ இட்டுக்குன்னு வாங்க, இல்ல நான் வரேன். அப்படி கணக்கு முறையா பார்த்து யாரு தரணும், சத்திவேலு தரணும்னா அவனை அந்த இடத்துல குத்துற சொல்லு. நான் தரணும்னா அந்த நொடியிலே குத்துறேன், அந்த நொடியிலே குத்துறேன். இதுக்கு சவாலா யாராவது இருந்தாங்கன்னா 6 லட்சம் ரூபாய் தரணும், 6 லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்றியாடா, வா சண்முகம் வர சொல்றான், கணக்கு பார்த்துக்கலாம் உட்காந்து. நீ தரணும்னா அந்த இடத்துல குத்துரு, அவன் தரணும்னா அந்த இடத்துல நான் வாங்கி குத்துறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தா அவனை ஏத்துக்கணும் வாங்க இந்த பணத்துக்கு. 2வது, சாமிநாதா, அன்னைக்கு
அந்த பாவம் வடிவேல் பையன் நொண்டி, ஒரு கால் இல்ல, அவன் மனைவியை தூக்கிக்கின்னு அலைஞ்சானே சாமிநாதா, அவன் பொண்டாட்டி பாவம் ஆபரேஷன் பண்ணும்போது கூட கட்டு போடும் போது அலைஞ்சாங்களே, அன்னைக்கு உன் மருமகளா வந்தா, உன் பையனா வந்தா. நீதியை நிலைநாட்டுவதற்கு பணம் தேவையில்லை, நீதியை நிலைநாட்டுவதற்கு பகைமை தேவையில்லை, நீதியை நிலைநாட்டுவதற்கு உறவுகள் தேவையில்லை, நீதிகளை நிலைநாட்டுவதற்கு ஊர் மக்கள் தேவையில்லை, இதயம் தூய்மையாக இருந்தால் போதும். சாமிநாதா, சாமிநாதா, உனது தாய் மரணத்தில் நீ தாயோட சவம் கிடக்கும் போது உன்னை எத்தனை பேர் அழைத்தார்கள், எத்தனை பேர்கள் அழைத்த பிறகு நீ மரணத்துக்கு, உன்னுடைய தாய் மரணத்துக்கு சென்றாய் என்பது எனக்கு தெரியும். நான் அது போன்ற இரக்கம் இல்லாதவன் கிடையாது, நான் நயவஞ்சகன் கிடையாது. சக்திவேல் விழுந்த போதும் உடனடியாக என் தாய் சொன்னது வைத்தியம் பார்த்தேன். இதே சக்திவேல் அவனுக்கு பணம் தேவைப்பட்டால் என் தாய் அமர்ந்திருப்பதை வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அந்த தாயோட படத்தை பார்த்து நான் முடிப்பதற்குள் எனக்கு 2000 1000 பணம் வேணும்னு கேட்பான் சக்திவேல். நான் போட்டு விட்டுருக்கிறேன். நான் தாயோட அடிமை இல்லை, அந்த தாய்க்கு நான் ரொம்ப செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ஒரு காலத்தில் என்னை விட கெட்டவன் யாரும் இல்லை, ஒரு காலத்தில் என்னை விட எவனும் குடிகாரனும் அல்ல, இன்று என்னை போல எவனும் நேர்மையானவன் அல்ல. நேர்மையாக வாழ்வதற்கு எவ்வளவு எதிர்ப்புகளையும் எவ்வளவு வழிகளையும் தாங்கக்கூடிய சக்திகள் இறைவனிடம் பெறுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆகவே சாமிநாதா, என் தாய் சொன்னதை, உன் காதில் விழுந்ததை நீ புறந்தள்ளிவிட்டாய். என் தாய் கடைசி ஆசை அந்த சின்னவடையும் சின்னவட பசங்களும் ஓ மனச்சாட்சியை தொட்டு சொல், சின்னவடையும் சின்னவட பசங்களும் உன் சின்ன பையனும் சின்ன மருமகளும் வரக்கூடாதுன்னு உன்னிடம் சொல்லவே இல்லை. உன் மனச்சாட்சியை தொட்டு சொல். பெரியவரைய நான் திட்டும் போது கூட என் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாவம்டா, அதை விட்டுடுறா. எங்க அம்மா சொன்னா, பாவம் அதை விட்டுடு, பாவம் அதை விட்டுடு. ஆனால் நீ எவ்வளவு ஒரு மோசமானவன், எவ்வளவு கேவலமானவன். என் தாய்க்கு மருத்துவம், உனக்கு நான் என்னைக்காவது பணம் கேட்டு 1000 கொடு, 2000 கொடு, 3000 கொடு, 4000 கொடுன்னு கேட்கும் போது நான் குறை வச்சிருக்கேனா? மனச்சாட்சி அற்றவனே, மனச்சாட்சி இல்லாதவனே, அன்னைக்கு கேட்க வேண்டியதானடா போய் சத்தியவேலு கிட்ட 1000 கொடு 2000 கொடு. உன் மருமக கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, உன் மருமக கிட்ட கேட்க வேண்டியதானே. அப்பங்காரன் டிவி பார்க்கட்டும், அப்பங்காரன் டிவி பார்க்கட்டும்னு பேரன் என் புள்ள டிவி பண்டூட்ல வாங்கி எல்இடி டிவி வாங்கி மாட்டிட்டு வந்தானடா. நன்றி கெட்டவனே, நன்றி கெட்டவனே. அவர்கள் சாவுக்கு வரக்கூடாது என்று என் தாயோடைய ஆசை, அதை நிறைவேற்ற முடியாத நீ எல்லாம் ஒரு மனிதன். முற்பகல் செய்யும், அது பிற்பகல் விளையும். நீ இப்ப தவறு செய்து விட்டாய் சாமிநாதா. உன்னை உன்னை சத்திவேலு பொண்டாட்டியும் பாப்பாங்கன்னு நினைக்கிற. உன் வீட்டுல இருக்கிற என் அம்மா ஆண்ட பாத்திர பண்டங்கள்லாம் மூட்டை கட்டி எடுத்து போய் அங்க வச்சுப்பாங்க. மூத்திரம், டேய், அந்த வீடை பெருக்குவதற்கு கூட ஆள் இல்லடா. நாதாரி நாதாரி.
வயது வளர்ந்து விட்டதை தவிர அறிவு உனக்கு வளரவில்லை. வயது இருக்கும் அளவுக்கு உனக்கு அறிவு வளரவில்லை. என் தாய் துரோகியா இருக்கட்டும், விரோதியா கூட இருக்கட்டும், எட்டி பார்ப்பது ஒரு மனித நேயத்தினுடைய அழகு, மனித நேயத்தினுடைய பண்பு. அந்த பண்பை மீறியவன் சக்திவேலுடா சாமிநாதா. ஊர் மக்களே, ஊர் மக்களே, என் தாயை உங்களுக்கு தெரியாதா? என் தாய் அடிபட்டு 110 நாள் மூத்தரத்திலையும் பீயிலும் கிடக்கும் போது அந்த சக்திவேலு பொண்டாட்டியும் போய் பார்த்தார்கள், பார்க்கவில்லை என்று இந்த ஊர் மக்களுக்கு தெரியாதா? இன்றைக்கு அவர் சாவிலே விளக்கேற்றி மகிழ்கிறார்கள். யார் யாரெல்லாம் என் தாயை வஞ்சித்தார்களோ, யார் யாரெல்லாம் என் தாயை கேவலப்படுத்தினார்களோ, அவர்களெல்லாம் என் தாயினுடைய சாவிலே சிரிப்படைந்தார்கள், சந்தோஷம் உண்டார்கள். சக்திவேல் பொண்டாட்டி முகத்தில் ஒரு சிரிப்பு. இனி எனக்கு தொல்லை இல்லை என்று. உனக்கு தொல்லை இனிமேதான். அந்த வீட்டுல ஒரு பொண்டாட்டி வரும், முதல் பொண்டாட்டி வரும், ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி வரும், நீ ரெண்டாவது பொண்டாட்டி. ஒரு வீட்டுல நீ இருந்துக்க, இந்த சீட்டு போட்ட வீட்டுல நீ இருந்துக்க, அந்த வீட்டுல முதல் பொண்டாட்டி இருந்துக்கிட்டோம். இது நடக்கும், நடக்கும். வேணா விவாகரத்து ஆச்சு, டைவர்ஸ் ஆச்சு, உன் புருஷனுக்கு டைவர்ஸ் ஆச்சு, சத்யவேலுக்கு டைவர்ஸ் ஆயிட்டா கல்யாணம் பண்ணாரு சொல்லு. டைவர்ஸ் பேப்பரை காட்டு, பத்திரத்தை காட்டு, டைவர்ஸ் ஆன பத்திரத்தை. இல்ல இல்ல வரும் முதல் மனைவி. அதனால சாமிநாதா, சத்தியமா சொல்றேன் சாமிநாதா, எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், அவன் காது குத்தி, அவன் பொண்ணுங்களுக்கு காது குத்துவான், காது குத்தி அவன் வருஷம் வாங்கிப்பான். நான் என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி நான் அதுல வருஷம் வாங்குவேன், எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். ஆனா நான் சிங்கம் போல இருக்கிறோம், எனக்கு எதுக்கு? எனக்கு தெரியும், நான் உன்னை போல இப்பயும் அப்படியும் பேசுறவங்க கிடையாது. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சாமிநாதா? ஒரு விஷயம் சொல்லட்டா, மருத்துவம் பார்க்கும் போதே அந்த இடத்துல நீ வேணாம், நான் அதை சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். ஆனா நீ கேட்கிறப்பெல்லாம் பணம், உன் மனச்சாட்சி, உன் இதயத்தை படுக்கும்போது ஒரு நிபுணம் அப்படி கேட்டுப்பாரு. எந்த பிள்ளையும் செஞ்சிருக்க மாட்டான்டா. ஏன் பேங்கே வச்சு நடத்துறோம், நீ கேட்கும் போதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்டா. நான் செஞ்சிருக்கிறேன், ஆனா நான் சொல்லி காட்டல. இத ஊர் மக்களுக்கு தெரியணும்ன்றதுதான். ஏன்னா 110 நாள் அவங்க அடிபட்டு கிடக்கும் போது, சுயநினைவு இழந்த போது அவர் சாவிலே சந்தோஷம் பட்டு, அந்த சாவிலே சிரிப்பையும் சந்தோஷத்தையும் அடைஞ்சு, அவன் முகத்துல பாத்தியா? ஒரு வீடியோ வச்சிருக்கேன், சத்யவேல் முகத்துல ஒரு சிரிப்பை பாத்தியா? டேய், என் தாயோட மரணம் என்னால தாங்க முடியல, பரவாயில்ல, நான் தேத்திப்பேன், தேறிடுவேன். ஆனா நிச்சயமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, உன் பிள்ளைங்களும் நல்லா இருக்காது, உன் மனைவியும் நல்லா இருக்காது. மிக விரைவில் நீ அந்த வீடு மண்ணு எல்லாத்தையும் இழந்து போயிடுவ. ஏன்னா என் தாயோட ஆசை நிறைவேறல. என்னன்னா, உன் பொண்டாட்டி மரக்கா சுத்தக்கூடாது, எங்க அம்மாவுக்கு அந்த ஆசை நிறைவேறல, அவங்க சுத்திட்டாங்க. ரெண்டாவது, நீ கொல்லி வைக்க கூடாது, என் கைய பிடிச்சி வச்சுட்ட. நீங்க 2 பேரும் சாவுக்கு, எங்க அம்மா சாவுக்கு வரக்கூடாது, வந்துட்டீங்க. அதனால எங்க அம்மா ஆத்மா உங்களை சும்மாவே விடாது, உங்களை சித்திரவதைப்படுத்தா. எங்க அம்மா உங்க குடும்பத்தை நாசம் பண்ணும், உங்களை சித்திரவதை பண்ணும். சரிங்களா? நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன், நான் பழைய பத்திரக்கோட்டையிலயோ நான் யாருக்கெல்லாம் சீர் செய்தனோ அவங்க எல்லாம் என்னுடைய ஜிபே நம்பரு இல்ல ஸ்கேனர் அனுப்புறேன், அதுல எனக்கு பணம் அனுப்பிடுங்க. சக்திவேலுக்கோ சாமிநாதனுக்கோ வைக்காதீங்க. நன்றி. தாயை காப்போம், தன் மண்ணை புகழை நம் ஓங்குவோம். இந்த மண்ணுக்கும் இந்த தாய்க்கும் இறைவனுக்கும் மாறுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. பிரிச்சு பார்த்தால் தாயும் தந்தை ஒஸ்தி என்பதை இந்த மனிதர்களுக்கு புரிய வையுங்கள். முதுமையானவர்களை தயவு செய்து எதிரியாக இருந்தாலும் அவர்களை புறந்தள்ளாதீர்கள்,
அவர்கள் மனவேதனைப்பட்டு என் தாய் அழுதது போல் எந்த தாயும் அழுவக்கூடாது. அப்படி ரோசம், சூடு, சுரணை, உப்பு, மானம், ஈனம் உயிரோட இருக்கும் போது பார்க்காத போது சத்தியமா சொல்றேன், செத்த பிறகும் அவங்கள பார்க்க கூடாது. செத்த பிறகும் அந்த காரியத்துல கலந்து கூடாது. அது கொண்டாட்டம். அவங்க செத்துட்டாங்களே, இப்ப என் தம்பியும் தம்பி பொண்டாட்டிக்கும் எங்க அம்மா செத்தது கொண்டாட்டம், திருவிழா. அங்க விளக்க பார்த்தேன். எத்தனை குடும்பத்துக்கு என் தாய் செத்தது சந்தோஷன்றத, அப்படி என்ன அந்த தாய் துரோகம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆண்டவங்கிட்டே விட்டுறேன். நன்றி.